மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், கலவரங்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு 24,350 அந்த ரேஞ்ச் இருக்கு. கொஞ்சம் காலையில் ஓப்பன் ஆகும்போது இப்போ மேலேருந்து ஓப்பன் ஆகி திருப்பி தொடர்ந்து போகுது. போன 1 வீக்ல மட்டும் கிட்டத்தட்ட 1%, 1.2% வரைக்கும் மைனஸ்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டோடைய பிரேக் அவுட் பிரேக் டவுன் பத்தி பேசியிருக்கோம். அதாவது பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும்னா 24,750 800க்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ மார்க்கெட் தொடர்ந்து கீழே வர்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் க்ரூட் ஆயில் பிரைஸ் $88 வந்துருச்சு. இன்னும் பேச்சுவார்த்தை கம்ஃபர்டபுளா முடியலங்கிறது ஒரு பெரிய, அதாவது ஒரு நம்பிக்கையை கூட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத தாண்டி நம்பிக்கையை இழந்துட்டு வருது ஒவ்வொரு நாளும். அப்ப இப்போ பிரேக் டவுன் அப்படின்னு பொசிஷன் எடுத்ததுன்னா 24,200 250 இந்த ரேஞ்சை டச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இன்னுமே கிட்டத்தட்ட 24,000க்குமே போய் டச் பண்ணி விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு சில கம்பெனியோட ஏஜிஎம் மீட்டிங்கும் இருக்கு. அதாவது குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதாவது எந்தெந்த கம்பெனி அப்படி எடுத்தோம்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கு, HAL இருக்கு, கிராசிம் இருக்கு, கெமிக்கல்ஸ். இப்போ இந்த கம்பெனியோடைய இந்த குவார்டர்லி ரிசல்ட் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க JLR ப்ராப்ளம்ஸ் இன்னும் ரெக்கவர் ஆயிருக்கா. ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல அதோட மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சேல்ஸ் முக்கியம் கிடையாது, சேல்ஸும் பேரலா அதுக்கு டிஃபரன்ஸ் இந்த மார்ஜினும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்பதான் ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குங்கிறத பார்க்க முடியும். இயர் ஆன் இயர், Q on Q எப்படி வளர்ச்சி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இது JLR பிரச்சனைக்கான தீர்வா பார்க்கலாம். அடுத்தது HAL. இப்போ டிஃபரன்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால எவ்வளவு நமக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத பார்க்கணும். மூணாவது இந்த கெமிக்கல், இந்த க்ரூட் ஆயில் ப்ராப்ளம்னால கெமிக்கல் சார்ந்த இண்டஸ்ட்ரி செக்டாரே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. கிராசிம் சிமெண்ட், கெமிக்கல்ஸ், பெயிண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதோடைய கால்குலேஷன்ல வரும். ஸோ இப்போ பார்க்கறது என்னன்னா, அடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோ எதை நோக்கி நகரோன்னு இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை வச்சு இல்லை மார்ஜினை வச்சு நம்ம மற்ற ப்ராஃபிட்டையும் கால்குலேட் பண்ண செக்டார் வைஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அடுத்தது IPO. மில்கி மிஸ்டோடைய IPO தொடர்ந்து 3 நாளாக போய்கிட்டு இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படின்னு நான் பார்த்தேன். நான் அப்ளை பண்ணேன், ஆக்சுவலி 2 லாட் அப்ளை பண்ணேன். அதுவுமே 0.74% டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதிக அளவுக்கு இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு. ஆனா இப்போ எதெல்லாம் கவனிச்சோம்னா அதிகமா தெரியுதுன்னா, இந்த தூத் டிரான்ஸ்மிஷன்ங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 4 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அடுத்தது மால்பியோ டயக்னாஸ்டிக்ங்கிறது 3 டைம்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்புறம் மில்கி மிஸ்ட் 0.79 இதுதான் இப்போதைக்கு பொசிஷன். இது ரொம்ப முக்கியமா நிறைய மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா எதை பார்க்கணும்னா IPOல சொல்றேன், ஷிப்ராக்கெட். ஷிப்ராக்கெட் அப்படிங்கிறது இந்த IPO 727 கோடி. சரிங்களா? இதுல என்னன்னா, நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள கிரே மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனில எதிர்காலத்துல பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. சேல்ஸ் வைஸ் பார்த்தோம்னா உண்மையிலேயே ஆமா, போன 3 வருஷம் மட்டும் உங்களுக்கு சேல்ஸ் பாருங்க, 1300 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 2000 கோடி வரைக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட்னு கவனிச்சிங்கன்னா -500 crores இருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை அப்படியே குறைச்சி இப்போ 79 கோடி 74 கோடி அந்த ரேஞ்சுக்கு நெகட்டிவ், அதாவது லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ IPOக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணாங்கன்னா மீன் டைம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 10% மார்ஜின் வச்சா கூட ஒரு 200 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு இப்போ 2000 கோடி சேல்ஸ்ல அப்படின்னு நம்புறாங்க. பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனிக்கு டெப்ட் இருக்கு. அந்த டெப்ட் எல்லாம் குறைச்சிட்டு வரணும். அப்ப இவங்க வரக்கூடிய இந்த IPOலயே கொஞ்சம் பணத்தை டெப்ட்டுக்கு கொண்டு போறாங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். பட் மீன் டைம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். இதெல்லாம் நான் சொன்ன எந்த IPOவுமே பிரிஸ்கிரைப்ட் எல்லாம் கிடையாது, மார்க்கெட்ல இருக்கிறத சொல்றேன். அடுத்த செபி ஒரு சின்ன சேஞ்சஸ் F&Oல பண்ணாங்க. அந்த F&Oல பண்ணதுனால F&Oல ரிலேட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோலயே நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஸ்கொயர் ஆஃப் டைம்ல கண்ணா பின்னாலும் போய் முட்டி சதுரும். அப்படி சதுரும் போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோமே என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆக்ஷன் மெத்தடை கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ஷன் மெத்தடை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இல்ல க்ளோசிங் ஸ்கொயர் ஆஃப் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ நான்லாம் 2005ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன். அப்ப இந்த இன்ட்ராடே F&O மாதிரியான விஷயங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லாபத்துல இருந்தாலும் சரி நஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஓகே, ஸ்கொயர் ஆஃப்க்கு விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்கொயர் ஆஃப்க்கு விடாதீங்கன்னு சொல்றாங்க? பிரேக் டவுன் ஆன வண்டியில இருந்து இறங்குறதுங்கிற மாதிரி தான் நாமளா எக்ஸிட் கொடுக்கறது. அதுவே ஸ்கொயர் ஆஃப் ஆகட்டும்னு விட்டீங்கன்னா அது நல்லதாகவும் போகலாம், இல்ல நேரம் கொண்டு போய் புளிய மரத்துலயும் முட்டலாம். புரியுதுங்களா? அப்படிதான் அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க. இந்த புளிய மரத்தை தான் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அந்த வகையில ஸ்கொயர் ஆஃப்ங்கிறது எப்பவுமே நம்ம ரிஸ்கான ஏரியா. அதனால நல்லதோ கெட்டதோ நாமளே பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனா பல தடவை எக்ஸிட் நாம கொடுக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் பாசிட்டிவா முடியும். சரி, ஸ்கொயர் ஆஃப் ஆகட்டுமேன்னு விட்டோம்னா அது கண்டிப்பா புளிய மரத்துல போய் கொண்டு போய் முட்டியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. எனிவே இந்த மாதிரி விஷயத்துல இப்போதைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த ஆக்ஷன் மெத்தட் கொண்டு வந்ததில்லை அப்படின்னு
செபி சொல்லியிருக்காங்க. எஃப்சிஆர்ஏங்கிற மாதிரியான விஷயங்கள், எஃப்சிஆர்னா ஒன்றும் இல்லைங்க, வெளிநாட்டுல இருந்து நமக்கு வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் எதுக்காக வருதோ அந்த அஜெண்டாவுக்கு மட்டுமே பயன்படுத்தினீங்கன்னா தென் நோ ப்ராப்ளம். அந்த அஜெண்டாவை தாண்டி மற்ற சில விஷயங்கள்ல பயன்படுத்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இப்ப வெளிநாட்டுல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்தியா மேல ஒரு எரிச்சல் இருக்கு. ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரத்தையோ இல்ல பொலிட்டிக்கல்ஸையோ ஸ்பாயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன கலவரங்களுக்குள்ள போந்து பெரிய பெரிய சதி வேலைகளை செய்யலாம் இல்லையா. அப்ப செய்யறதுக்கு பணம் வேணும். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, எஃப்சிஆர்ஏ மூலமா வந்து அது அவங்க அவேர்னஸ் எக்ஸ்பென்சஸ் காட்டும் பொழுது, இப்ப ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பாடு யாருக்கு வாங்கி கொடுத்தாங்கிற கேள்வி வரல. அப்ப சாப்பாடு யாருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த போராட்டக்காரர்களுக்கோ வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல, இந்த சதிகாரர்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்திருந்தா. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால இது வந்து எதுக்காக வருதுங்கிறதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணணும். அடுத்தது செபி கொண்டு வந்துக்கிற எஃபிஐ. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில முதலீடு செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க எல்லாம் வந்து ஜென்யூன் பீப்புள் தானாங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இந்தியாவுக்கு மட்டும் கேவைசி எனேபிள்டா இருந்ததோ, அதே ப்ராப்பர் கேவைசியை ஒரிஜினல் ஓனர் யாருன்றத நீங்க காட்டினா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற தீவிரவாதியான்னு தெரியாது, அந்த பக்கம் இருக்கிற நல்லவனான்னு தெரியாது, யாரும் தெரியாது. அவன் பணத்தை வாங்கி நம்ம உள்ள போட்டுட்டு அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வர லாபத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அதுவுமே ஒரு விதமான சதியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அமையும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் கவர்மெண்ட் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவங்க கடமை. ஒண்ணுனா செய்வாங்கன்னு நம்புறோம். ஸ்டேட் பேங்க் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, டாலர்ல எஃப்டி வாங்கலாம். அதாவது இந்த மாதிரி டாலர்ல வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்டையும் டாலர்லயே கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் மெச்சூரிட்டி பெனிஃபிட் டாலர்லயே கொடுக்கும்போது ஒரு நிறுவனத்துக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, டெரிவேட்டிவ்ல எட்ஜிங் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பணம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் எட்ஜ் பண்ணுவாங்க. எட்ஜ் பண்ணி உள்ள வர்றதுனால சேஃபா தான் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பணத்தை நேரடியா வந்து பேங்க் அந்த எட்ஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்னா, இப்போ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவில ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு 1 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணணும்னா 6%ல இருந்து 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாம இங்க கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப வருஷம்னா தானே நீங்க 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. கம்மினா அப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டுமே டெபாசிட் போட வரான் ஒருத்தன். அப்போ அவனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்போம்னா, கிட்டத்தட்ட 2% தான் கொடுப்போம். அப்ராக்சிமேட்டா 3% வச்சுப்போம். அது மேல போகும்போது தான் அதிகமாகும். ஆனா இது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி பேங்க்குக்கு பாதிக்குமா அப்படின்னா, நேரடியா பேங்க்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவ்க்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து ஏதோ ஒரு வகையில காம்பன்சேட் பண்றோம் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால அந்த எக்ஸ்பென்ஸ் பேங்க்குக்கு வராது. இன்னொன்னு, இந்த பணத்தை நேரடியாவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம டாலர்லயே கொடுத்துடலாம். கடன் கொடுக்கும் போதே நம்ம டாலர்ல கொடுத்துட்டோம்னா இது பிரச்சனையே வராது. அவன் ரீபே பண்றது டாலர்லயே கட்டுவான். அவன் அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றது டாலர்லயே பே பண்ணுவான். இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் ஆல்ரெடி அவைலபிள் இந்த பேங்கிங் செக்மெண்ட். இது தெரியாம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, டாலர்ல வாங்கி இங்க வந்து இந்தியன் ருப்பில கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட் எக்ஸாக்ட்லி. டாலர்ல வாங்கப்பட்ட பணத்தை டாலர்லயே தான் லோனா கொடுப்பாங்க இந்தியன் பீப்புளுக்கு. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். டு பி ஃப்ராங்க், இசிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பேங்கிங்ல. இசிபிங்கிறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில தன்னுடைய தொழிற்சாலையை பெரிப்படுத்துறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு லோன். இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு தெரியுமா? 4%க்கு கீழே தான் இருக்கணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. டோட்டலா பர் ஆனம்க்கு 4% கீழே இருக்கும். இது 10 வருஷமாவது அந்த பணம் வந்து இஎம்ஐ சொல்றேன். இஎம்ஐ 10 வருஷமாவது கட்டுற மாதிரி இருக்கணும். லம்சமா ரீபே பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் இசிபிக்குள்ள வச்சிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிரெடிட் பாரோவிங் சொல்லுவாங்க. அப்ப எக்ஸ்டர்னல் கிரெடிட் பாரோவிங் மாதிரியே இது செயல்படுமானா, எஸ் அப்படிதான் செயல்படும். அது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல செயல்படும். எக்ஸ்டர்னல் கிரெடிட் பாரோவிங் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேல்ல செயல்படும். நீங்க பயப்படக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு பேங்க் வந்து எப்படி யோசிக்கும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாலும் கூட பேங்கிங் செக்மெண்ட்லயே 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்ச தகவல்களை. நிறைய கம்பெனி லாக் இன் பீரியட் ஓபன் ஆக போகுது. அதாவது எப்பவுமே ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, நமக்கு லிஸ்ட் ஆன தேதியிலேயே என்ன பண்ண முடியும்? ஸ்டாக்கை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஆனா ஒரு ப்ரமோட்டரால இல்லைன்னா ஆங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ப்ரீ ஐபிஓல, அவங்களாலலாம் வந்து உடனே போய் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன தேதியிலேயே விற்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு லாக் இன் பீரியட் வச்சிருப்பாங்க. அந்த லாக் இன் பீரியட் ஒரு 90 நாள்ல இருந்து 6 மாசம் அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் இதுக்கு இருக்கும். அதாவது ஒரு ப்ரமோட்டருக்கு 6 மாசம் லாக்இன் பீரியட் இருக்கும். ஆங்கர்ஸ்க்கு வந்து 90 நாள் வரைக்கும், 30 நாள்ல இருந்து 90 நாள் இருக்கும். பட் ரீட்டைலர்ஸ்க்கு எதுவுமே இருக்காது. 63,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் எலிஜிபிலிட்டி வருது, மார்க்கெட்ல ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு. அதனால மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு ஒன் மோர் ரீசன் இதுவும் இருக்கும்னு நான் நம்புறேன். இன்டெல் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, $15 பில்லியன் தன்னோட ஷேர்ஸை விற்க போறாங்க. அது அடிப்படையில போன லாஸ்ட் நைட் பார்த்தோம்னா ஒரு
ஒரு 4% வரைக்கும் டிப் எடுத்திருக்கும். இது என்னன்னா மார்க்கெட்ல இப்ப டைல்யூஷன் இருக்கப்போ நிறைய பேரால் அதை வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால ரேட்டை குறைச்சு. இப்போ ரேட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா தாராளமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்ற ரீசன் சொல்றேன். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஏஐ மற்றும் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் அப்புறம் கிளவுட் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இவங்க இந்த பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுக்கும் பொழுது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்நார்மலான பிரைஸ்க்கு போயிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ டைம்லி பார்த்தோம்னா டைல்யூஷன் இருக்கிறதுனால அது ஷேர் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அடுத்தது பெர்ஷியர் ஹாத்வே இப்போ குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாகவும் இருக்கு, பிளஸ் அவங்களோட கேஷ் ஃப்ளோவும் நல்லா பெட்டரா இருக்கு. பட் இந்த தடவை கேஷ் ஃப்ளோ என்ன பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் ரிசர்வ்ஸ்லயே. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ கண்ணெதிர்க்கு தெரிஞ்சு கம்மி விலைக்கு கிடைக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஃபேர் பிசினஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு. அதனால நிறைய ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கான முயற்சிகள்ல பெர்ஷியர் ஹாத்வே களமிறங்குகிறார்கள். ஆனா போன ஒரு வருஷத்துல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ கன்சிஸ்டண்டா குறைஞ்சு திருப்பி ஏறி ஒரு பெரிய பீக் எடுத்து திருப்பி டவுன் எடுத்துச்சு. அடுத்தது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச இன்னொரு விஷயம், லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ வர 17ஆம் தேதி லான்ச் பண்றாங்க, 19ஆம் தேதி முடியுது. அதுல ஐபிஓ சைஸ் 74 ஷேர் 14,000 ரூபாய்க்கு, அதாவது 210 ரூபாய் கட் ஆஃப், 190 ரூபாயிலிருந்து 210 ரூபாய் வந்து பிரைஸ் பேண்ட் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? 5 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூல. போன வருஷம் 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கவனிச்சுமே 2025 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட். ஆனா இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க இதோட பிஇ என்ன, இதோட பிரைஸ் டு புக் என்னங்கிறது பார்க்கணும் இல்லையா? இந்த கம்பெனி ரஃபா சொல்றேன், நான் சொல்லதான் கரெக்ட்னு சொல்றேன். நான் என்னோட கணக்குக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷேருக்கான ஏர்னிங் பர் ஷேர் 18 ரூபாய் இருக்கு. அப்போ 210 ரூபாயில நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த கம்பெனியோட இப்போ ஒருவேளை ஐபிஓல வர பி ரேஷியோ வந்து 11.6 அந்த ரேஞ்ச் வரும், 11.64 பி ரேஷியோ. ஸோ பிரைஸ் டு புக் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த புக் சைஸ் 58 ரூபாய் பர் ஷேர், 58 ரூபாய் 60 பைசா இருக்கு. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது 3.58 டைம்ஸ் இருக்கு பிரைஸ் டு புக். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா நம்ம தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் இதெல்லாம் தெரியாம பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு, இப்போ வரக்கூடிய இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் அவங்க கிட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 51 சிட்டில 63 பிரான்ச்சஸ் இருக்கு. எவ்வளோ? 63 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அது 63 73 மாறும். அப்போ டோட்டலா அந்த சேல்ஸ், அந்த சிட்டில வரக்கூடிய சேல்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பேரலா இவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸை வச்சு இவங்க இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபிஓ வரதுக்கு முன்னாடி கதை வேற. ஆனா ஐபிஓக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு மக்கள் எதிர்பார்க்கறது ஆர்ஓஇ மட்டும் இல்ல, இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வருஷத்துக்கு வருஷம் ஒரு 5ல 10 பிரான்ச்சஸை இன்கர் பண்ணிட்டே வந்தாதான் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ லலிதா ஜுவல்லரி பிளஸ் பாத்தீங்க, மைனஸையும் பாத்துருங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்கு டோட்டலா கடன் மட்டுமே கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. பட் எனிவே இந்த ஐபிஓல வரதுல இருந்து ஓரளவுக்கு அவங்க அதை செட்டில் பண்ணுவாங்க நான் நம்புறேன். இந்த கம்பெனியோட நெட்வொர்க் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் இருக்கு, ஓகேங்களா? இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 0.53 இஸ் நாட் அ பிக் டீல், பட் ஸ்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா ஐம் ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தோம், உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன கேட்கணும் விரும்புறீங்க, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறேன். ஒவ்வொரு நாள் நான் கமெண்ட்டை படித்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை நமக்கு இண்டக்ஷன் இருக்குது. இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் இண்டக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 25-30 பேர் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு, சரிங்களா? லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும், ஜாயின் பண்ணுங்க. நம்ம நிறைய பேசலாம். ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னென்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஷேருடைய ப்ரைஸ் எப்படி டிசைட் பண்ணணும், எல்லாமே அதில் கவர் ஆகும், சரிங்களா? நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.